தேங்காய் நம்ம சமையலுக்கும் பயன்படுத்துவோம், பூஜைக்கும் பயன்படுத்துகிறோம். இது தெரிஞ்ச விஷயந்தான். முன்னெல்லாம் தேங்காய் பயன்படுத்தின பிறகு அதோட சிரட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இருக்குது. இது பழைய பேப்பர்காரங்க வாங்குவாங்க. ஒரு சில பலசர கடையிலையும் காசு கொடுத்து வாங்குவாங்க. அது எதுக்கு அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் இதில் ஒரு சில பயன்பாடுகள் இருக்குது. இப்போது தேங்காய் நம்ம உடைக்கும் போதில் அந்த குடும்பியை பிச்சிடுறோம் இல்லைங்களா, பிச்சுட்டு நம்ம கீழே தூக்கி போட்டுறோம். ஆனால் இந்த குடும்பியை நம்ம பாத்திரம் விளக்குறோம்ல, சிங்க்கு தொட்டி, அதை தேய்க்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். எத்தனை நவீன கண்டுபிடிப்புகள் வந்தால் கூட இந்த தேங்காய் நாரை வச்சு தேய்ச்சி பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு அழுக்கு போயிடும். முயற்சி பண்ணி பாருங்கள், பலன் அடைவீங்க. அடுத்து பார்த்தோன்னா இந்த சிரட்டை. இதில் சில பேர் இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணி பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு தூள் சாம்பிராணி பயன்படுத்தணும்னு விருப்பம் இருக்கும். முன்னெல்லாம் அயன் கடை இருக்கும். அடுப்பு கரியில் அயன் தேய்ப்பாங்க. கறி ஈஸியாக கிடச்சிரும். அதில் சாம்பிராணி தூளை போட்டு வீட்டில் சாம்பிராணி போக காட்டுவாங்க. இப்போ அதெல்லாம் ரொம்ப ரேர், ஒரு சில இடத்துல தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த சிரட்டை இருக்குல்ல, இதை பாதுகாப்பான முறையில், அதாவது ஒரு இடுக்கியை பயன்படுத்தி நம்ம கேஸ் அடுப்பில் லேசாக அதில் நெருப்பு பிடிக்கிற வரைக்கும் வச்சுட்டு, நெருப்பு பிடிச்ச உடனே அந்த இடுக்கியை பயன்படுத்தி தூக்கி கீழே ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு அது நல்லா எரிய விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரத்தில் அது கங்காக வந்துடும். அப்புறம் அந்த இடுக்கியை பயன்படுத்தி நம்ம எதில் சாம்பிராணி தூவி புகை போடணும்னு நினைக்கிறோமோ அதில் வச்சு போட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது நாங்கள் பண்ணியிருக்கிறோம், அதனால தான் இதை நாங்கள் சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் இந்த 3 கண் பகுதி இருக்குல்ல, இதை லேசாக துவாரம் மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா, இது பென் ஸ்டாண்டாக பயன்படுத்திக்கலாம். ஒன்று அப்படியேவும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டினா இங்கே ஏதாவது பேப்பர் ஒட்டியோ இல்லை பெயிண்ட் அடித்தோ ஒரு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கிற மாதிரி அதுவும் செஞ்சு நம்ம பயன்படுத்தலாம். தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.